ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா மாமி ரெசிபீஸ். இன்றைக்கி கீதா மாமி ரெசிபீஸில் நம்ம கருவேப்பிலை தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணி, இது ஒரு 30 ரூபாய்க்கு கடையில் வாங்கினேன். ஒரு 4-5 கப்பு இருக்குது, 4 கப்பு இருக்குது. இந்த கருவேப்பிலையை நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசிட்டு வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுட்டுருக்கேன். இதில் ஒரு 15 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தய பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது தொக்கு ஊறுகாய்க்கெலாம் போட்டால் வாசனையாகவே இருக்கும். ஜீரகம் 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மிக்சர் ஜாரில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துட்டேன்னா, இதில் மிளகு, அப்புறம் மிளகு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டுலாம். புளி அடுப்பில் வானல் போட்டுடலாம். இதில் நான் நல்லெண்ணெயே ஊற்றின்ட்டுருக்கேன். எடுத்து வச்ச கடுகை போட்டு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு நான் இப்போ ஸ்டவ்வை அணைக்கிறேன். ஏன் அணைக்கிறேன் அப்படின்னா, இதில் நான் ஜீரகம் போடுறேன். ஜீரகம் போட்டால் உடனே பொரிஞ்சிரும். ஸோ ஜீரகம் போட்டுட்டு மஞ்சள் பொடியும் போட்டுடலாம். ஜீரகம் உடனே பொரிஞ்சிரும், அதனால தான். இப்போ நான் அணைச்சி வச்ச ஸ்டவ்லே தான் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை விழுது வந்துருச்சு. அரைச்சி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி விட வேண்டாம். இது நல்லா வாணலியில் ஒட்டாமல் வரணும், அதுதான் பதம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா சுண்டுற வரைக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கலாம். நீங்கள் அடுப்பை மூடி வச்சே சமைங்க, இல்லாட்டினா 4 பக்கமும் எண்ணெய் தெளிக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டைமில் நம்ம பொடிச்சு வச்ச வெந்தயத்தையும் பெருங்காயத்தையும் போட்டுடலாம். வெந்தயம் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கருவேப்பிலை தொக்கு கமகமான ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீதா மாமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதா லக்ஷ்மி. பாய்.